ஏன் கையை கட்டிக்கிட்டு நிக்கிற? பயமா? இல்லைங்க, மரியாதை. போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு இங்க நிக்கிற? எங்களை மன்னிச்சுங்க. எந்திரிங்க. பெத்த தாய் தப்பனை தவிர வேற யாரு காலையும் விழுகிறது எனக்கு பிடிக்காது. நாங்க உங்களை தப்பா நினைச்சிட்டோம். நான் உங்களை தப்பா நினைக்கலையே. அம்மா, நீங்க யாரு? நான் சென்ட்ரல் மினிஸ்டரோட பொண்ணு. அப்பா பேரு வரதராஜன். ஓஹோ. என் பேர் சூர்யா. நான் ஒரு ஆயுள் தண்டனை கைதி. ஒரு கைதி ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கியே. நான் தப்பிச்சு வரலீங்க. இவன் மியூசிக் கத்துக்கணுங்கிறக்காக என்ன ஜெயில இருந்து வெளியில கூட்டிட்டு வந்ததே இவங்க அப்பா தான். நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம் தெரிஞ்ச உடனே என்ன கொல்ல பார்த்தாரு. அதான் நாங்க தப்பிச்சு வந்துட்டோம். எந்த நம்பிக்கையில நீங்க 2 பேரும் ஒன்னா வாழ முடியும்னு காதலிச்சீங்க? தெரியல, ஆனா சேர்ந்து வாழணுங்கிற ஆசை மட்டும் இருந்துச்சு. இப்போ சேர்ந்து வாழ முடியுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம். உங்ககிட்ட என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? உங்களை அப்பாவா நினைச்சு கேக்குறேன். எங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பீங்களா? அம்மாடி, எனக்கு என் மக திரும்ப கிடைச்சிட்டா. என் கங்கா கங்கா. அம்மாடி, உன் கல்யாணத்தை எப்படி நடத்த பாருமா. என்ன வேணா? யோ ஜெயக்குமார், என்ன உங்க டிபார்ட்மெண்ட்? ஒரு பொடிய என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டான், உங்களால கண்டுபிடிக்க முடியல. சரி சார், எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கிறோம். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். சல்யூட்ல ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஐயா, உங்களை பாக்குறதுக்கு கோட்டப்பாளையத்துல இருந்து பெரிய அண்ணா வந்திருக்காருங்க. பெரிய அண்ணா, சீக்கிரம் கூட்டிட்டு வா. வாங்க. அநியாயத்தை பார்த்தியா பெரிய அண்ணா? நாட்டில் பொம்பளைங்க தண்ணி கிடைக்காம குளத்தை தூக்கி தெருவா அலைகிறாங்க. இவன் இவ்வளவு பெரிய குளத்தை கட்டி குளிச்சுட்டு இருக்கிறான். பெரியண்ணா வணக்கம். வணக்கம். வாங்க. உட்காருங்க. சாப்பிடுறீங்களா? பழக்கம் இல்ல. என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஒண்ணும் இல்ல, எங்க ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு உங்களை கூப்பிடலான்னு வந்திருக்கேன். ஆச்சரியமா இருக்கு. அரசியல்வாதிகளை உங்க ஊருக்குள்ள நுழையவே விட மாட்டீங்க. வாஸ்தவம் தான். இப்பவும் அரசியல்வாதியை கூப்பிட வரல, கல்யாண பொண்ணுக்கு அப்பாவை கூப்பிட வந்திருக்கேன். என்ன குழப்பமா இருக்கா? இத பார்த்தா குழப்பம் தீர்த்துருங்க. மத்திய மந்திரி வரதராஜன் அவர்களின் திருநிலை செல்வி கங்காவிற்கும், தஞ்சை வயலின் மேதை கிருஷ்ணசாமி அவர்களின் புதல்வன் சூர்யாவிற்கும். என்ன விளையாடுறீங்களா? இல்லைங்க, கல்யாணங்க. ஆயுள் கைதிக்கும் மந்திரி பொண்ணுக்கு கல்யாணமா? அந்த வித்தியாசம் எல்லாம் காதலுக்கு தெரியாதுங்க. பார்லிமெண்ட் ஜெயிலும் காதலுக்கு ஒண்ணுதான் சார். அது மட்டும் இல்லைங்க, தஞ்சான்னு யார் வந்தாரு யாரு எவருன்னு பார்க்காம உதவி செய்யறதுதான் எங்க பெரிய அண்ணா. அதே மாதிரிதான் இந்த காதலர்களும் தஞ்சான்னு வந்தாங்க, அடைக்கலம் கொடுத்தாரு. உங்களுக்கு டவுட் இருந்தா திருச்சிக்கு போய் கேட்டு பாருங்க. ஏன் அட்ரஸ் வேணுங்களா? யோ, என் பொண்ணு காதலிச்சது ஒரு ஆயுள் கைதிய, அவனுக்கு எப்படி அடைக்கலம் கொடுப்பீங்க? ஒரு கைதினா அவனுக்கு மனசு இல்லையா? அந்த மனசுக்குள்ள காதல் வரக்கூடாதா? தப்புன்னு தண்டனை கொடுக்கிற அளவுக்கு காதல் தேசம் குத்தமா? நம்ம எல்லாம் காட்டுவாசிகளா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோமே, நம்மள மனுஷங்களா மாத்துறதே அந்த காதல் தான் சார். ஜாதி மதத்தை ஒழிக்கணும் ஒழிக்கணும் பாராளுமன்ற சட்டத்தை போட்டு தோத்து போயிடுறீங்களே. இப்ப நான் சொல்றேன், இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் காதலிச்சுதான் கல்யாணம் ஒரு சட்டத்தை போடுங்க. அப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்குன்னு தீர்மானம் போடுங்க. அப்புறம் பாருங்க, நம்ம நாட்டுல எந்த ஜாதியும் இருக்கு, எந்த மதமும் இருக்காது, எந்த கோயிலும் இருக்காது. அன்புங்கிற ஒரே ஒரு கோயில் தான் இருக்கும். அதுல மனுஷங்கிற ஒரே மதம் தான் இருக்கும்.
ரொம்ப நல்லா பேசுறீங்க. அரசியலுக்கு அஸ்திவாரம் போடுறீங்களா? காதலுக்கு அஸ்திவாரம். நான் உங்களை மாதிரி தில்லு முள்ளு பண்றதுக்காக பேசல. நீங்க கொஞ்சமாவது திருந்துவீங்கன்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையில தான் முதல் தடவையா ஒரு அரசியல்வாதி வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கேன். இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு அந்த காதலை வாழ வைங்கன்னு கையெடுத்து கேட்டுக்கிறேன். Shut up! பெரிய மனுஷனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்தா நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. இப்ப சொல்றேன், இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த பையல போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு என் பொண்ணை என் வீட்டுல கொண்டு வந்து விடணும். இல்ல டேய், அந்த பொண்ணோட அப்பான்னு தான் இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப சொல்றேன், இந்த பெரிய நான் முடிவு பண்ணா அதை மாத்த யாராலும் முடியாது. நீ வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி நாளைக்கு காலையில் இந்த கல்யாணம் நடக்கும். ஏய், முடிஞ்சா காலையில கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. இல்லன்னா இன்னைக்கு ராத்திரியே தூக்கு போட்டு சேர்த்து போயிருக்கோம். ஏய்!